இருக்குது, தம்பிங்க வராங்க. ஸோ அதனால் என்னோட மில்டன் வந்து குக் பண்ண போகிறான். ஸோ அவன் என்ன குக் பண்ணுறான்றத பார்க்கலாம். ஐயோ, குக்கிங் ஆன் ப்ராசஸிங். உனக்கு வெக்கமே இல்லையாடா? என்ன பண்ணுறீங்க சார் நீங்கள்? சார் என்ன பண்ணுற? தக்காளி கட் பண்ணிக்கிறேன். எதுக்கு? குழம்பு வைக்க. இந்த ராத்திரியில் இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு 9 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நடிப்பு பார்த்துறேன். 9 ஆக போகுது. இந்த ராத்திரியில் நீங்கள் யாருக்கு சமைக்கிறீங்க? கெஸ்ட் வரேன். யார் அந்த கெஸ்ட்டு? உங்கள் தம்பிங்க தான். ஆ, உங்கள் தம்பிங்க. ஆமாம், இன்னைக்கு தம்பிங்க வராங்க. அதனால் குக்கிங் ப்ராசஸிங்கில் இருக்குது. இது எப்படி வரோன்ட்டு தெரியல. என்ன மாதிரி ஒரு செப்பை கூட வச்சுட்டு அவன் சமைக்கிறது அசிங்கம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அவன் இப்படிதான் பண்ணுவான். பெரிய பீஸ். நீங்கள் இப்போ நம்மளுக்காக ஒரு ஃபன் வந்து வில்டன் ரெடி பண்ணி வச்சுருக்கான். என்னென்னா, நாங்கள் வந்து சமையல் வந்து இந்த மாதிரி குண்டானில் வடிப்போம், பால் குண்டானில் வடிப்போம், எல்லா குண்டானில் வேணால் நம்ம வச்சுருப்போம். ஏன் பெரிய டைசாவில் கூட பெரிய டைசாவில் கூட வச்சுருப்போம். ஆனால் என்னுடைய வில்டன் அவனுடைய திறமையினால், அவனுக்கு இருந்த அந்த செஃப் மூளையினால் அவன் வந்து கடாயில் வடிக்கிறான். இங்கே பார்த்தீங்களா, கடாய். இதை வந்து கடாய், இந்த மீன் வதக்குவது, இந்த மாதிரி கடாயி, இந்த மாதிரி மீன் வதக்குவது, அந்த மாதிரி செய்யக்கூடிய கடாயில் நாங்கள் சமைப்போம். வதக்கிறது எல்லாமே நாங்கள் வந்து குண்டானில் வதக்குவோம். இதுதான் எங்கள் குடும்ப வழக்கம். என்ன வில்டன்? இப்போ தம்பிங்க வரானுங்க. அவனுங்க பங்குக்கு என்ன சமைக்க போகிறானுங்கன்னு தெரியல. அவனுங்க வந்தானுங்கன்னா நாங்கள் வந்து பாத்ரூம் பகுதியில் வந்து பண்ண சொல்லுவோம். வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். உள்ள வந்தவன் இவங்களுக்கு ஒரு பண்ணு காத்துட்டு இருக்குடா. ஒளி இருக்கும், பிரச்சனை இல்லை. பாலு வா பாலு. பாலு சீக்கிரம் வாடா. இப்போ வந்து இதோட ரிவ்யூ வந்து இவன் சொல்லுவான். நாங்க வந்து சோறை வந்து கடாயில தாண்டா பால வடிப்போம். அங்க பாரு. நாங்க வந்து வறுக்கிறதுலாம் வந்து குண்டான்ல வறுப்போம், இட்லி குண்டான்ல கூட வறுப்போம். அது பேசிக்கலி கேட்டிங் ஸ்டோர்ல பாத்து எத்தனை அண்டா குண்டாலாம் பாத்துருக்கேன். ஆனா இமாசிஸ் குண்டால நான் பார்த்தது இல்ல. சீனியர் நினைக்கிறேன். கரெக்ட். செஃப் சீனியர் வில்டனோட சமையலை வச்சு உன் கருத்து சொல்லு. அது வந்து சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஆமா. ஏரியா நொறுக்கி அல்றோம். அண்ணன் ரொம்ப சமைச்சு அப்படி இந்த அளவு வாசம் வருது. நான் ஒன்னும் சாப்பிடுறது குழம்பு வச்சா என்ன பண்ணுவேன். எனக்கு ஸ்மெல்லே தெரியல. எனக்கு மூக்கு வேற அடிச்சிருக்கு. அதே ஒரு சந்தோஷமான விஷயம். அது என்ன ஸ்மெல்லுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏதுடா அது? நான் வாங்கி வரவல்ல ரோட்ல கிடந்துச்சுக்கா நீ வேற. இருடா. பாலு நான் நல்லா இருக்கேன். அதே மேட்டர் இப்போ. சத்தியமா அழகா இருக்க. கண்ணாடி எங்கடா அதுல இருந்தது? இதாங்க பேஷன் பாருங்க. கட்டி பார்த்தா வந்துமே இருக்கு. சொல்லுடா. பக்கோடால வெறும் 3 நூலா வருமே. சட்டை தைக்கிறதா? இருக்குதுலே மொத்தமான பக்கோடா இந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல. எல்லாரும் பட்டர் நூல்ல இருந்து நூல் வரும். நம்மளுக்கு பக்கோடா பக்கோடா வந்து நூல் வருது. போண்டானா? இன்னும் பயங்கரமா ரெடி பண்ணியிருக்காரு.
கொஞ்சம் பார்க்க கொடூரமாக தான் இருக்கு. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நாளைக்கு கடைக்கு லீவ் சொல்லவா என்னன்னு தெரியல. சாப்பிட்டது ஒண்ணு சரியில்லை. கறியை தனியாக போட வேண்டியது தானடா. ஏண்டா அக்கா வீட்டு என்ன சமையல் வேற லெவலு. சாப்பிட்ட உடனே உள்ள கறந்துருச்சு. இதில் ஹாட் பாக்ஸ் ஒன்று தான் கேடாங்க பாரு. ஹாட் பாக்ஸ் மேலே வெங்காயம். ஏ கதவு சாத்துடா. ஹாட் பாக்ஸ்லேயே பாதி சாப்பிடலாம். கடவுளே சோறு தானே முக்கியம். சோறை போட்டு விட்டான், ஆனால் குழம்பு நோக்கியது இப்போ இன்னும் புடுங்கும். என்ன குழம்பு வைக்கல? வச்சிருக்கானே இந்த குக்கரில் இருக்கே. ஏய் குழம்போட இது சொல்லுங்க, ரிவ்யூ. இதான் ரிவ்யூ. வந்து சொல்ற அளவுக்கு எனக்கு இது அவசரம் இல்லை. பேசாம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம அழகாக காசு போனால் போய் தொலைதுன்னு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கணும் மூடிக்கணும். இவ்வளோ சமைச்சு ஆர்டர் பண்ணியிருக்காரு ஹோட்டல் முடியாதா? கண்டிப்பாக மனசுதான் காரணம். மனசில் கறி வருதா என்ன? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நம்பி வாங்க, நாசமா போங்க. அவளுடன் காத்து கொண்டு இருப்பது வீட்டில் மரவே. ஒரு பண்ணாத மட்டும் பயமாடி போங்க. நான் அழகா வேர்க்கடலை சிக்கன் பண்றேன்னு. அக்கா என்னாச்சுக்கா அது ரசம்? வேர்க்கடலை ரசமா? டேய் வாடா டேய். குழம்பு ஊத்து. மண்டி வாங்க. ஹலோ. டேய் இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஆஹா இது போல கருவேப்பிலை போடல, கருவேப்பிலை போடல. நான் வித்த காட்டுறான். நீங்க கூட உட்காரியாடா. பயப்படாதீங்கடா, யாரும் பயப்படாதீங்க. சோறுக்குலாம் ரோடு போட்டு சாம்பாரா? ஆமாடா, கிள்ளி போட்ட சாம்பாரா? கிள்ளி போட்ட சிக்கன் இல்லை வீட்டில் வந்து பழுத்துண்டு பள்ளியோ ஓம்தல் சொல்லுவாங்க ஸ்கூலில். ஏதோ செஞ்சிருக்கான், ஏதோ சாப்பிட்டுட்டு எங்கேயோ போறோம். பார்த்துட்டியா? எங்கேயும் இல்லை, ஒவ்வொரு போகிறோம். நம்ம சோறு தாங்க முக்கியம் சங்கத்தில். டேஸ்ட் பாருங்க. பஜ்ஜி மாதிரி இருக்கும். அண்ணே நீ எங்கே கொண்டாந்து வச்சுக்கிறீமா? தம்மத்துக்கு வெங்காயத்தில் கொண்டாந்து வச்சுக்கிறேன் சாப்பாட்டை. டேஸ்ட் பண்ணி சொல்லுடா பாலா டக்குன்னு. ஐயோ மூஞ்சி டைரக்ஷன் கஷ்டம். விட்டேண்ணா நான் வந்து ப்ளஸ் ஆயிரம் பார்த்துக்கலாம். உண்மையாக நல்லா இருக்கு. என்ன பண்ண இதுல வேற என்கிட்ட ஃபோன் பண்ணி அரிசி மாவு எங்க இருக்கான் அண்ணே மாவு. அம்மா பாலா அவனோட சிக்கனை காணோன்ட்டு ரொம்ப நேரமாக தேடிட்டு அந்த பக்கோடாவில் அதுக்கப்புறமா கிளம்பிட்டாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.